மங்களூரில் அரசு தொழிற்பயிற்சி பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினியை அமைச்சர் சி.வி. கணேசன் வழங்கினார். கடலூர் மாவட்டம் மங்களூரில் செயல்பட்டு வரும் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் கல்வி பயிலும் 2ஆம் ஆண்டு பயிற்சி மாணவர்கள் 71 பேருக்கு அரசின் விலையில்லா மடிக்கணினியை தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் வழங்கினார். மண்டல பயிற்சி இணை இயக்குநர் பரமேஸ்வரி, முதல்வர் மணிவேல், தாசில்தார் செந்தில்வேல், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சண்முக சிகாமணி, சிவக்குமார், திமுக ஒன்றிய செயலாளர் செங்குட்டுவன், முன்னாள் சேர்மன் சுகுணா சங்கர் ஆகியோர் உடனிருந்தனர். வருஷத்துல 91. ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல நான் மந்திரியான பிறகு 41 ஐடி கொண்டு வந்திருக்கேன். 75 வருஷத்துல 91, 5 வருஷத்துல 41, கிட்டத்தட்ட 45% வளர்ச்சியை எட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, பெண்கள் படிக்கக்கூடிய நாடு இது நம்ம நாடு தான். அதிகமா பெண்கள் வேலைக்கு போற எந்த நாடு? நம்ம நாடு தான். அடுத்து ஸ்ரீதா, அடுத்து ஜே சிலம்பரசன். விருதாச்சலம் காங்கிரஸ் மைதான வளாகத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மேற்கு மாவட்ட புதிய தலைவராக நியமிக்கப்பட்ட லாவண்யாவின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காங்கிரஸ் மைதானத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட லாவண்யா பதவியேற்பு விழா அகில இந்திய மகிழா காங்கிரஸ் கட்சியின் தலைவி அல்கா லம்பா தலைமையில் நடைபெற்றது. இந்த பதவியேற்பு விழாவில் முன்னாள் மாவட்ட தலைவரும் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினருமான எம்.ஆர்.ஆர். ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் அகில இந்திய தலைவி அல்கா லம்பா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஆகிய இருவரும் புதிய மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட லாவண்யாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்தி சிறப்பான முறையில் கட்சி பணி ஆற்ற வேண்டும் என சிறப்புரை நிகழ்த்தினர். புதிய மாவட்ட தலைவர் லாவண்யா ஏற்புரை நிகழ்த்தினார். முன்னதாக அகில இந்திய மகிழா காங்கிரஸ் கட்சியின் தலைவி அல்கா லம்பா, சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், புதிய மாவட்ட தலைவர் லாவண்யா மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மகாத்மா காந்தி மற்றும் அம்பேத்கர், காமராஜர் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதிய மாவட்ட தலைவரான லாவண்யாவிற்கு கட்சி நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர். இதில் மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி ஹசினா சையத், இளைஞர் காங்கிரஸ் அகில இந்திய நிர்வாகிகள் மற்றும் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்று புதிய மாவட்ட தலைவிக்கு வாழ்த்துக்களை கூறி பதவியேற்பு விழாவை சிறப்பித்தனர். ராதாகிருஷ்ணன் எம்.ஆர். இந்த பொறுப்பை வழங்கியுள்ளார்கள். அவர்கள் சிறப்பாக செயல்பட்டதனுடைய காரணம், அவர்களும் ஒரு பெண்மணி, அவர்களும் இன்று தலைமை பண்பு, மகிழா காங்கிரசினுடைய தலைமை பண்புக்கு हमारी से भारत जोड़ो यात्रा की शुरुआत की थी. நமது ராகுல் காந்திஜி ने கன்னியாகுமரி से भारत जोड़ो यात्रा की வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது இந்திய தேசிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இந்த நாட்டில் உள்ள வேறு எந்த இயக்கத்திலும் இல்லாத அரியலூரில் கண்ணிமைக்கும் நேரத்தில் உயிரை காப்பாற்றிய காவல் தலைமை காவலர். அரியலூர் நகரில் உள்ள புகைவண்டி நிலையத்திற்கு விழுப்புரத்தில் இருந்து திருச்சி வரை செல்லும் புகைவண்டி இன்று காலை வந்து புறப்பட்டு செல்லும் வேளையில் பெண் ஒருவர் ஓடும் புகைவண்டியில் ஏறும் பொழுது தடுமாறி கீழே விழும் சூழ்நிலையில் புகைவண்டி நிலைய தலைமை காவலர் செந்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் அப்பயணியை வண்டியின் உள்ளே தள்ளி காப்பாற்றினார். இந்த செயலை புகைவண்டி நிலைய காவலர்கள், காவல் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டினர். பயணியை காப்பாற்றிய தலைமை காவலரின் வீடியோவானது தற்பொழுது வைரலாகி வருகிறது.
நீலகிரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியல் அணி சார்பில் உதகை மேற்கு மண்டல அறிமுக கூட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியல் அணி சார்பில் உதகை மேற்கு மண்டல அறிமுக கூட்டம் மாவட்ட பட்டியல் அணி தலைவர் தங்கம் தலைமையில் உற்சாகமாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பட்டியல் அணியின் மாநில துணைத் தலைவரும் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான முருகேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். நிகழ்ச்சி நீலகிரி மாவட்ட பாஜக தலைவர் டாக்டர் தர்மன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாவட்ட பொதுச் செயலாளர் கம்பட்டி பாபு, மாவட்ட துணைத் தலைவர்கள் ஈஸ்வரன், பாப்பண்ணன், மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், மாவட்ட பொருளாளர் வெங்கடேஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிறுபான்மை அணி மாநில துணைத் தலைவர் அசோக் பாப்லானி, மத்திய அரசு நலத்திட்டங்கள் பிரிவு மாவட்ட தலைவர் சிவராஜ், ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் சங்கரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். உதகை நகர் மண்டல தலைவர் ரித்து கார்த்திக், உதகை வடக்கு மண்டல தலைவர் கணேசன், மேற்கு மண்டல பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் நிகழ்வில் பங்கேற்றனர். பட்டியலணி மாவட்ட நிர்வாகிகளாக பொதுச் செயலாளர் சக்திவேல், துணைத் தலைவர்கள் திருவாளர்கள் நந்தகுமார், நடராஜ், சூரியகலா, மாவட்ட செயலாளர்கள் கனகராஜ், செந்தில், முருகன், சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மண்டல தலைவர்கள் விமல்ராஜ், குணதாஸ் மற்றும் குன்னூர் நகர துணைத் தலைவர் ராம் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். கூட்டத்தின் முடிவில் உதகை மேற்கு மண்டல பட்டியலணி தலைவர் ரமேஷ் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த பட்டியல் அணியின் மாவட்ட துணைத் தலைவர் நந்தகுமாருக்கு மாவட்ட பட்டியலணி சார்பில் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் மண்டல அளவில் நிர்வாகிகள் போட்டீங்களா, அணி பிரிவில் எனக்கு தெரிஞ்சு அதுலேயும் பட்டியலணியில் வந்து நிர்வாகிகள் முழுமையாக நடந்திருக்குதுன்னு சொன்னால் அது தமிழ்நாட்டில் அனைத்து நீலகிரி தான் இருக்கும். ஏன்னா கோவை பெரும்பாலத்தை பொறுத்தவரை நம்ம நீலகிரி நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறத சொல்லுவார். அதனால் அதை தொடர்ந்து நம்ம தங்கச்சியும் அது ரொம்ப ஃபாலோ பண்ணுறாரு. நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்குங்க. இந்த டீம் நினச்சா 26 நிச்சயமாக 100% 3 சட்டமன்றத்தில் என்டிஏ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எந்த ஒரு மாற்று கட்சிகளே இந்த சிறப்பு விருந்தினராக வருகின்றுள்ள நமது மாநில பட்டியலின் துறை. பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரியில் மாணவ மாணவியருக்கு மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்த உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் இலவச மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மாணவ மாணவிகளிடம் இந்த திட்டம் மாணவர்களின் டிஜிட்டல் கல்வி, மென்பொருள் மேம்பாடு, தரவு உள்ளீடு மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள உதவும் வகையில் செயல்படுத்தப்படுகிறது என கூறினார். இந்த நிகழ்வில் கல்லூரியின் முதல்வர் ரவிசங்கர், கோட்டாட்சியர், கோவில் அதிகாரிகள், வட்டாட்சியர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பெரியப்பா நகர்லேருந்து வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து உதவி பெறும் கல்லூரியில் வந்து 1ஆம் ஆண்டு படிச்சிருக்காங்க. அவங்க மடிக்கணினி அவங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. 1ஆம் ஆண்டு மாணவி தௌலத் நிஷா, வேதியியல் 3ஆம் ஆண்டு மாணவி ருமானா, வரலாற்றுத்துறை 3ஆம் ஆண்டு மாணவி கீர்த்தி கோமதி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். திண்டிவனத்தில் 55 ஆண்டுகள் செயல்பட்டு வந்த பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இதற்கு இந்திரா காந்தி பெயர் வைக்காமல் கலைஞர் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி பெயர் மறைக்கப்பட்டுள்ளது. காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு இந்திரா காந்தி பெயரை தூக்கி எறிந்துவிட்டு ஏன் கருணாநிதி பெயர் வைக்க என்ன காரணம்? அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு திமுக ஆட்சியில் பெயர் சூட்டி வருகின்றனர். செஞ்சியில் பேருந்து நிலையத்திற்கு அஞ்சுகம் பெயர் வைத்துள்ளனர்.
இதனை கேட்க காங்கிரஸ்காரர்களுக்கு துப்பில்லை. செல்வ பெருந்தகை உண்மையான காங்கிரஸ்காரர் இல்லை. ஆனால் சிதம்பரம் ஏன் கேட்கவில்லை? கூடுதல் இடம் கேட்டு காங்கிரஸ் திமுகவிடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த காங்கிரஸ் கட்சியுடன் முரண்பாடு இருக்கலாம். ஆனால் இந்திரா காந்தி நேரில் வந்து திறந்து வைத்த பேருந்து நிலையத்திற்கு ஏன் அவரின் பெயரை வைக்கவில்லை? நேரடியாக கோரிக்கை வைக்கிறோம். மாவட்ட செயலாளர் என்றோ நாடாளுமன்ற உறுப்பினர் என்றோ கோரிக்கை வைக்கவில்லை. திண்டிவனம் நகரவாசியாக கேட்கிறேன். இந்திரா காந்தி பெயர் வைக்க வேண்டும். திண்டிவனம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனையில் மருந்து வசதி இல்லை. பிரேத பரிசோதனை செயற்கூடம் இல்லை. மருத்துவ உதவியாளர் இல்லை. இந்த மருத்துவமனையை தான் வருகின்ற 4ஆம் தேதி முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். இந்திரா காந்தி மீது திமுகவிற்கு வன்மம் உள்ளது. திண்டிவனம் பேருந்து நிலையத்திற்கு இந்திரா காந்தி பெயர் வைக்க வேண்டும். அதிமுக கூட்டணி பல்வேறு கட்சிகளுடன் சேர்ந்து மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கியுள்ளார். இந்த கூட்டணி வெற்றி பெறும். திண்டிவனம் பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளை ஆன்லைன் டெண்டர் விடாமல் அதனை ரத்து செய்து ஒப்பந்த முறையில் கடைகளை கொடுத்துள்ளனர். இந்த டெண்டரில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது. கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் பேருந்து நிலையம் கட்டுவதில் பல்வேறு முறைகேடுகளில் திமுக ஈடுபட்டு வருகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் பேருந்து நிலையம் கட்டும் பணி நடைபெற்றது. ஆனால் திமுக ஆட்சிக்கு பிறகு நிறுத்தப்பட்டது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அரசின் கையில் இல்லை. தமிழகம் சீரழிந்து கொண்டுள்ளது. மத்திய அரசு தமிழகத்தில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிச்சயம் வரும் சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுவேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் போதை பழக்கம் அதிகரித்துள்ளது. குற்றங்களுக்கு அடிப்படை காரணம் கஞ்சா போதைதான். தற்போது குடும்பத்துடன் கொலை செய்வது அதிகரித்துள்ளது. போதையால் பீகாரை சேர்ந்த குடும்பம் கொலை செய்துள்ளனர். இது மிகப்பெரிய கொடுமை. இதுகுறித்து பேசாமல் விஜய் எங்கு போவார், காங்கிரஸ் எங்கு போகும் என விவாதம் நடைபெற்று வருகிறது. சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இல்லை. இதனால் திமுக ஆட்சி தொடர்ந்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் என்றார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், நகர செயலாளர் ரூபன்ராஜ், மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன், ஜெயபிரகாஷ், கோகுல்ராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திருமதி இந்திரா காந்தி அம்மையாருடைய பெயரில் இயங்கி வந்த பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு புதிதாக பேருந்து நிலையம் இன்றைக்கு கட்டப்பட்டுள்ளது. அந்த பேருந்து நிலையத்திற்கு ஏற்கனவே இயங்கி வந்த முன்னாள் பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பெயரிலே இருந்த அந்த பேருந்து நிலையத்திற்கு அவர் பெயரை வைக்காமல் தற்போது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனுடைய முதலமைச்சர் 48 தங்கம் 19 வெள்ளி பதக்கங்களை வென்று சென்னை திரும்பிய சிலம்பம் வீரர்கள். சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்த உறவினர்கள். கோவாவில் தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் இந்தியா முழுவதிலும் இருந்து 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் தமிழகத்தில் இருந்து ஏராளமானோர் பங்கேற்ற நிலையில் சென்னை அண்ணாநகர் பகுதியில் உள்ள டவர் பூங்காவில் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி கொடுத்து வரும் SBKS ஸ்போர்ட்ஸ் அகாடமி பயிற்சி கொடுத்து வந்தனர். இந்த நிலையில் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கோவாவில் தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, தொடுமுறை உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 48 தங்கம் 19 வெள்ளி பதக்கங்களை வென்று இதன் மூலம் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பையும் வென்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவாவில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த மாணவ மாணவிகள் மற்றும் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். மாணவ மாணவிகள் அனைவரும் B5 காவல் நிலையத்தின் காவல் ஆய்வாளர் வளர்மதி மாலை அணிவித்து சால்வை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றார். மேலும் பயிற்சியாளர் கார்த்திக் கூறுகையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்திலும் சிலம்ப பயிற்சியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக அரசுக்கு வைத்துள்ளார். மேலும் பயிற்சியாளர் ஹேமாவதி கூறுகையில் சிலம்பம் போட்டியில் தமிழக அரசு 3% இடஒதுக்கீடு கொடுத்துள்ளது என்றும் அதற்கு மேல் எங்களுக்கு மேலும் உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் சிலம்பம் கற்றுக்கொண்டால் பெண்களுக்கு தற்காப்பாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். க்கு 31 பேர் வந்து சென்னை தமிழ்நாடு சார்பாக சென்னை டிஸ்ட்ரிக்ட் சார்பாக போயிருந்தோம். அதில் வந்து அங்கே கலந்து கொண்ட 888 மாணவர்கள் மொத்தம் கலந்து கொண்டாங்க.
அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் வந்து 31 பேர். 31 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா 3 வகைகள் இருக்குது. ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு மற்றும் தொடுமுறை போட்டி. சில மாணவர்கள் ஒரு ஈவெண்ட்லையும், சில மாணவர்கள் வந்து 2லேருந்து 3 ஈவெண்ட்லையும் கலந்து கொண்டு ஓவராலாக நாங்கள் வந்து 48 கோல்டும் 19 சில்வரும் பெற்று ஓவரால் உஞ்சினி கிராமத்தில் ஸ்ரீ ஐயனார் அன்னம்மாள், அழகம்மாள், ஸ்ரீ பெருவழியப்பர் உள்ளிட்ட ஆலயங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள உஞ்சினி கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் அன்னம்மாள், அழகம்மாள், ஸ்ரீ பெருவழியப்பர், பாவாயம்மன், ஸ்ரீ சேப்பெருமாள், அன்னபூரணி, ஸ்ரீ கூத்தப்பன், கூத்தாயி, ஸ்ரீ செம்மலையப்பர் மற்றும் ஸ்ரீ கருப்புசாமி ஆகிய ஆலயங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி புனித நீரான கங்கை தீர்த்தம், காவேரி தீர்த்தம், கும்பகோணம் மகாமக குளத்தின் தீர்த்தம், ராமேஸ்வரம் கோட்டி தீர்த்தம், காவேரி, கொள்ளிடம் நதிகள் உள்ளிட்ட புனித நீர்களை பூஜை செய்து குண்டங்கள் வளர்க்கப்பட்டு வேத சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்கின. கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து பிரயோகம், கோ பூஜை, அனுச்சை, கலாகர்ஷணம், கடநாடி சந்தானம் உள்ளிட்ட வைதிக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து முதல் கால வேள்வி தொடங்கப்பட்டு மகா பூர்ணாகுதி, யாத்ராதானம் நடைபெற்றது. பின்னர் 4 கால யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்றன. வேள்வி சாலையிலிருந்து பட்டாசு சத்தங்கள் விண்ணை புழக்க நாதஸ்வரம், மேளதாளம் உள்ளிட்ட மங்கள இசையுடன் புனித தீர்த்த கடம் புறப்பட்டது. மங்கள பரிவாரங்களுடன் கோவிலை வலம் வந்த பின் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கருட பகவான் வானில் வட்டமடிக்க புனித நீரானது விமான கலசங்களில் ஊற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அப்போது பக்தர்கள் பக்தி கோஷங்கள் எழுப்பி பரவச நிலையை அடைந்தனர். பின்னர் புனித தீர்த்தம் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.